ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ என்ன தலைப்புல பார்க்க போறோம் அப்படின்னா, சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். சுவிசேஷமே இப்பெல்லாம் யாரும் அந்த அளவுக்கு சொல்றது இல்லைங்க. ஏன்னா அசிங்கப்படுறாங்க. நம்ம வேலைக்கு போறோம், அந்த இடத்துல போய் எப்படி சொல்றதுன்னு. ஆனா சுவிசேஷம் சொல்லப்படணும். இயேசு கிறிஸ்துவே எந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்லியிருக்காருன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோவான் பகுதி எடுத்து நம்ம வாசிக்கலாங்களா? யோவான் 19:18 பாருங்க. இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவின் நடுவுமாக சிலுவையில் அறைந்தார்கள். 2 பேர் இயேசுவை சிலுவையில் அறையும் போது பாருங்க 3 பேர் மொத்தம். அதுல நடு பகுதியில தான் இயேசுவை அறைந்ததா பார்க்கிறோம். நடு பகுதியில ஏன் அறைந்தார் அப்படின்னா பாருங்க, இந்த சைடும் பேசிக்கலாம், இந்த சைடும் பேசிக்கலாம் போல இருக்கு. அப்போ நடுவுல இவர் மட்டும் தான் பாருங்க பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். கள்ளர் கூட போயிட்டு சிலுவையில அறையப்படுறார். ஏன் கள்ளர் கூட அறையப்படுறார் அப்படின்னா எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தமான தேவன். இந்த மாதிரி மனுஷங்க கூட எல்லாம் சேர்றவர் கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல நடுவுல இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வந்தது. 2 பேரும் கள்ளர் தான். 2 பேர் அந்த கள்ளனுக்கு, ஒரு கள்ளன் பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு, இன்னொரு கள்ளன் லெப்ட் ஹேண்ட் சைடு. ஆனா ஆண்டவர் கூட இருந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் பாருங்க ரட்சிப்பை விரும்பினான். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஏசப்பா எனக்கு இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு என்னோட பாவத்தை நான் உங்ககிட்ட அறிக்கை பண்ணி பாருங்க, எனக்கு கேட்கலாம் டைம் கிடையாது. அந்த நேரத்துல பாருங்க பாவத்தை அறிக்கை பண்ற டைமும் கிடையாது. இன்னொரு விஷயம் பாருங்க, நிறைய பேர் பாவத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதை ஞாபகம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு தடவை அறிக்கை பண்ணிட்டீங்களா, ஆண்டவர் உங்களை மன்னிச்சுட்டாருன்னு நினைச்சு விட்டுறணும். அதை விட்டுட்டு பாவ அறிக்கையை முதல்ல நீங்க அடிக்கடி பண்றதன் மூலமாக நீங்க பாவ சுவாபத்துலதான் இருக்கீங்கன்றத நீங்க உங்களுக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா ஆண்டவர் இடத்துல இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு ரட்சிப்பை வாங்குற ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். அந்த கள்ளன் சொல்றான், இன்னைக்கு என்னை மன்னிச்சிருவீங்களா, இன்னைக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில நடுவுல தொங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரத்துல போய் சுவிசேஷம் சொல்ற டைமா? நீங்கள நானா இருந்தா நல்ல நேரத்திலேயே சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். எனக்கு வேலை இருக்கு, டைம் இருக்கு, எனக்கு என்னோட டைமே சரியா இருக்குது, யார்கிட்ட போய் நான் இயேசு கிறிஸ்துவை போய் சொல்லிட்டு இருக்கிறது, எனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க, பிதாவினுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், அவருக்கு நிறைய வேலை இருக்குது. எப்படின்னா உலகத்தையே ஆட்சி செய்யணும், உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் பிளஸ்ஸிங் கொடுக்கணும், உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நேசிக்கணும், உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் எந்த பிரச்சனை எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மனுஷங்க இருக்காங்களோ ஓடி போய் உதவி செய்யணும். அவ்வளோ ஒரு பிஸியான ஆள் அங்க சிலுவையில தொங்குறார். தொங்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நீ மனம் திரும்பினால் உனக்கு ரட்சிப்பு இருக்கு, என்னோட நீ பரதேசியில இருக்கலாம், பரலோகத்துல இருக்கலாம்னு சொல்றாரு. அப்போ உடனே இந்த கள்ளனுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. இன்னொரு கள்ளன் பாருங்க, அவன் மன்னிப்பே கேட்க மாட்டான், அவன் மன்னிப்பே கேட்கல. கடைசி வரைக்கும் திருந்தாத ஒரு ஜென்மத்துக்கு அது அடையாளமா இருக்கு. கடைசி காலத்திலேயாவது திருந்துற ஒரு ஆளுக்கு இது ஒரு அடையாளமா இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து நடுவுல இருக்காரு. நடுவுல இருந்து பாருங்க ரட்சிப்பு 2 பேருக்குமே வந்திருக்கும். 2 பேருமே கேட்டிருந்தா அவர் நான் தரமாட்டேன் நான் சொல்லுவாரு. அவர் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறாரு. ஒரு தகப்பன் பாருங்க 10 பிள்ளைய பெற்றாலும் 10 பிள்ளைய நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. அப்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது ரட்சிப்பை கொடுக்க அவர் ஆயத்தமா இருந்தாலும் கேட்க பாருங்க நமக்கு முடியல. ஏன்னா ரட்சிப்பு என்பதனுடைய அர்த்தம் புரியல. ரட்சிப்பு என்பது பாருங்க விலையேறப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளும் பட்சத்துலதான் அந்த ரட்சிப்பை நாம் கேட்டு அடைய முடியும். இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த ரட்சிப்பு கிடைச்சிட்டுதான் ஆண்டவரோட இருக்கலாமா, வாழலாமா சந்தோஷமா. அந்த சிலுவையில கூட ஆண்டவர் பக்கத்துல இருந்ததுனால ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறான். அந்த கொஞ்ச நேரத்துல 3 மணி நேரம் சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கினதாக நாம் பார்க்கிறோம். 3 மணி நேரத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல அவரு பாருங்க வாரினால் அடிக்கப்பட்டு, தலையில கொட்டப்பட்டு, காரி துப்பப்பட்டு, அந்த நிலையில ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா என்ற நிலையில கூட தேவன் சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல பாருங்க, நம்ம இந்திய நாட்டுல உலகத்துல உண்மையாவே நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்படுறமே தவிர இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க அது பெரிதாக நினைக்கிறது கிடையாது. இன்னைக்கு உங்களை கையும் காலுமாக உண்மையாகவே சொல்றேன், உங்களை கையோடு காலோடு சந்தோஷமாக வச்சிருந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிறைய பேரை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், கை கால் இல்லாம கஷ்டப்படுறவங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்க, இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் நல்லவராகவே எனக்கு தெரிகிறார். ஒருத்தருக்கு பாருங்க யூரின் போலனா ஒரு பிரச்சனை, அது ஒரு பெரிய வியாதி, டயாலிசிஸ் பண்ணணும். அவங்களுக்கு யூரின் பிரச்சனை வந்தது, அதாவது கிட்னில பிரச்சனை அப்படின்னா பாருங்க அவங்களுக்கு யூரின் போறாங்களோ இல்லையோ, கிட்னி பிரச்சனை வந்துருச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணணும்.
ஒருத்தருக்கு யூரின் போல அப்படின்னா அவனுக்கு மரணம் வந்துருச்சு, உடனே யூரின்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, நமக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து நடத்துறாருன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம் கடமைப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆண்டவரை பத்தி இன்னைக்கு உங்க நாசியில சுவாசம் இருக்கா? மூச்சு விடுறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டது உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே. அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சுவிசேஷம் சொல்றது எவ்வளவு பாருங்க மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம உயிரோடு இந்த கொரோனா டைம் எல்லாம் முடிஞ்சு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக தேவன் நம்மை சுவிசேஷத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக உயிரோடு இருக்கும்படியாக செய்திருக்கிறார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் என்றால் அதனுடைய அர்த்தம் நற்செய்தி. நற்செய்தி என்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில வந்தாரு? எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து, முதல் மனிதன் செய்த தவறுகளை, பாவங்களை, பாவத்தினுடைய விளைவு மரணம் என்று எழுதியிருக்கிறது. அந்த மரணத்தை தானாகவே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவரே ஏத்துக்கிட்டு, நானே இந்த உலகத்துல வந்து அந்த பாவத்தை சுமந்துடுறேன், என் பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷங்களையும் நேசித்தபடினால நீங்க இந்த இறங்கி வந்து எங்களுக்காக ஆண்டவரை உதவி செஞ்சீங்கப்பா. எங்களுக்காக நீங்க சகாயம் பண்ணீங்க. உங்களை போல ஒருத்தர் எங்களுக்காக பரிசுத்தமான ரத்தத்தை சிந்த அந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய ரத்தம் எல்லாமே பாவ கரைப்பட்டது என்று பார்க்கிறோம். எல்லாருமே ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நீர் ஆண்டவரை எந்த பாவமும் செய்யாத உங்களுடைய ரத்தத்தை நீங்க எங்களுக்கு விலைக்கரையமாக கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களை பத்தி நாங்க சொல்றதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிவிக்கும்படியாக, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாங்கள் இந்த உலகத்துல ஆண்டவரை படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதற்கு நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் மறந்திருந்தால் இனியும் நாங்கள் ஆண்டவரை மறக்காதவனமாக எங்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.